எல்லோருக்குமான அரசு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அடிக்கடி இந்த முதலமைச்சர் வைக்கிறார். மிக சமீபத்தில் விளையாட்டுத்துறையில் சாதித்தவர்களுக்கான ஒரு விழா நடந்துச்சு. நம்ம நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்னேகா என்ற ஒரு தங்கை, அந்த தங்கையினுடைய குடும்பம் கலைக்கூத்தாடி குடும்பம். வீதிகளில் கம்பு நட்டு கயிறு கட்டி அந்த கயிறில் அவங்க கலைக்கூத்து நிகழ்ச்சி நடத்தி எல்லோரிடமும் உதவி கேட்டு அந்த உதவியில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய, எளிமை கூட இல்லை, வறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தங்கையை அவருடைய கலைக்கூத்தாடி குடும்பத்திலேருந்து வர்றாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை இந்த அரசு அழைத்து பயிற்சி கொடுத்து இன்றைக்கி ஜிம்னாஸ்டிக்கில் அவங்க சர்வதேச பதக்கங்களை வாங்கி குவித்து அந்த தங்கை ஸ்னேகா இந்த அரசுக்கு நன்றி சொன்னார் அல்லவா, அந்த தங்கையின் நன்றி இந்த அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். வலிமையான கூட்டணி கை கொடுக்கும். 2, இதை தாண்டி இந்த திட்டங்களால், வலிமையான கூட்டணியால் மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பரியதாக இருக்கிறது. இது நிச்சயமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக அமர்த்தும்